நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். பாவம் குழந்தைங்க அழறாங்க. அவங்களுக்கு வேற யார் இருக்கா? போ. யோசிக்காத. போ. உங்களுக்கு அம்மா இல்ல, என்ன அம்மானு கூப்பிடாதீங்க. உங்களுக்கு அம்மாவா இருக்கிறதுக்கு எனக்கு எந்த தகுதியும் இல்ல. என் பொண்ணு எப்ப என்னை விட்டு போனாலும் அப்பவே எனக்கு எல்லாம் புரிஞ்சு போச்சு. என்னை எல்லாரும் கிண்டல் பண்ணாங்க, கேலி பண்ணாங்க. என் அப்பாவே என்னை பார்த்து காரி துப்புனாரு. யாரோ பெத்த குழந்தைங்களை பார்த்து உன் குழந்தைங்கன்னு சொல்றியே, வெக்கமா இல்லையான்னு. இல்லம்மா, ஆனா அப்ப நான் வெக்கப்படலம்மா. ஆனா இப்ப உங்க மேல பாசம் வச்சு இவ்வளவு அன்பு செலுத்தினதுக்காக நான் வெக்கப்படுறேன். ஏன்னா அதெல்லாம் போய் இனிமே உங்களுக்கும் எனக்கு எந்த உறவும் இல்லை. தயவு செஞ்சு என் அம்மானு கூப்பிடாதீங்க. அம்மா அம்மா விட்டு. சௌந்தர்யா, சௌந்தர்யா, இங்க இருக்க மாமா. ஓ இங்க இருக்கியா தங்கம்? செல்லம் இங்க மாமா, நான் வேலையா இருக்கேன் மாமா. சரி இரு, நானே அங்க வர்றேன். செல்லம் ராஜாத்தி இங்க வாடா. இதுல ஒரு கையெழுத்து போடுறா. டே கை ஈரமா இருக்கு, வேறு தொடச்சுக்க. நல்லா தொடச்சுக்க. இதுல ஒரு கையெழுத்து போடு, இங்க போடு. நல்லா தெளிவா போடுறே. சரி மாமா. சரி. ஊழமுக்கி சனினே உன்னதான் உங்க அப்பன் கொடுத்தானே நகை நட்டு, துணிமணி, உன் செருப்பு இதையெல்லாம் எடுத்துட்டு ஊர் வச்சு. அத்த விடுதலை பத்திரத்துல கையெழுத்து போட்டு கொடுத்துட்டீங்களே, கிட்டத்தட்ட எனக்கு உனக்கு டைவர்ஸ் ஆன மாதிரி தான். கிளம்பு. ஓஹோ, உங்களுக்கு அந்த சிரிக்கையோட நினைப்பு அந்த அளவுக்கு முத்தி போச்சா மாமா? நிஜமாவே நீங்க என்ன தள்ளி வைக்க போறீங்களா? கையெழுத்து போட்டாச்சல்ல, மரியாதையா கிளம்பு. அது வெத்து பேப்பர் நினைச்சு கையெழுத்து போட்ட மாமா. அது விடுதலை பத்திரம்னு எனக்கு தெரியாது. தெரிஞ்சிருந்தா நான் கையெழுத்து போட்டிருக்க மாட்டேன். நீங்க இப்படி என்ன மோசம் பண்றீங்களே. நானே நீ மோசம் பண்றேன், நீ தான் நீ மோசம் பண்ற. என்ன சொல்றீங்க மாமா? பின்னடி நான் ஒருத்த கையெழுத்து வாங்குறதுக்கு இந்த புலம்புறியே. எவனோ ஒருத்த சம்பந்தம் இல்லாத வந்து கேட்டது கையெழுத்து போட்டு கொடுத்துருக்கேன். எனக்கு எப்படி கோபம் வரும். இங்க பாரு, புருஷனை முந்தானையில முடிச்சு வச்சுக்கிறதுக்கு பிடிவாதம் மட்டும் இருந்தா பத்தாது, கொஞ்சம் புத்திசாலித்தனம் வேணும். இப்படி முட்டாள இருந்து தொலைஞ்சிருக்கேடி. சும்மா முட்டாள் முட்டாள் 100 தடவை சொல்லாதீங்க மாமா. நான் அப்படி என்ன முட்டாள்தனமா நடந்துக்கிட்டேன், புத்திசாலித்தனமா நடந்துக்காம இருந்துட்டேன். வாயிலி பேசுறீல்ல, அப்புறம் எதுக்கு நீ கோமதி கிட்ட இந்த மாதிரி ஒரு லெட்டர் எழுதி கொடுத்த? ஒண்ணுமே தெரியாத மாதிரி கேட்காதீங்க. என் புருஷன் கூடவே இருக்கணுங்கிறதுக்காக இந்த மாதிரி 100 லெட்டர் கூட என்னால எழுதி கொடுக்க முடியும். ஏய் இங்க பாரு, இங்க பாரு, இந்த மாதிரி 100 லெட்டர்ல 1000 லெட்டர் எழுதி கொடுத்தாலும் நீ போட்ட இந்த கையெழுத்து வச்சு நான் என்னென்ன பண்றேன்னு பாரு. என்னடி பறிக்கிற? உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா கண்ட கண்ட நாய் கிட்ட இப்படி எழுதி கொடுத்துருப்பேன்? நான் எங்க கண்ட கண்டபடி எழுதி கொடுத்தேன்? உங்களை பத்தி ஒரு வார்த்தை கூட தப்பா எழுதல தெரியுமா? எல்லாம் அந்த சிரிக்கைய பத்தி தான் எழுதினேன். உண்மையை சொன்னா உங்களுக்கே கோவமா வருது. என்னடி உண்மை? நானே அவளை விட்டு ஒதுங்கலான் இருந்தேன். இப்ப நீயே அவளுக்கு எனக்கு சம்பந்தம் இருக்குன்னு கையெழுத்து போட்டு கொடுத்துட்ட. இதெல்லாம் உனக்கு தேவையாடி? ஐயோ, இவ்ளோ பெரிய விஷயம் நடந்துருச்சா? அந்த கட்டையில போறவன் தான் தோணன்னு பேசினானேன்னு எழுதி கொடுத்தேன். உண்மையிலே நீங்க எனக்கு கிடைக்கணும்னு நினைச்சுதான் மாமா அப்படி எழுதினேன். இதுல இவ்ளோ பெரிய வில்லங்க இருக்குன்னு எனக்கு தெரியவே தெரியாது மாமா. கருமண்டா. மாமா, ஏன் மாமா தலையில அடிச்சுக்கிறீங்க? எல்லாம் என் தலையெழுத்து. நான் பெரிய தப்பு பண்ணிட்டேனா மாமா? எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் தப்புன்னா மாமான்னு கேளு.
நான் வேணா ஒண்ணு பண்ணட்டுமா? அவங்க வீட்ல போய் அவங்க கிட்ட பேசி பார்த்து அந்த கடிதாசியை வாங்கிட்டு வந்துட்டுமா? ஆமா, நீ போய் கேட்டோன்னே முதல்ல இதை எடுத்து கொடுத்து அவளுக்கு மறுவேலை. வாடி. என்ன மன்னிச்சிடுங்க மாமா, உண்மையிலே நான் முட்டாள் தான். நீ முட்டாள் தான் இந்த உலகத்துக்கே தெரியுமே. சனிய வேதாள ஊழமுக்கி எனக்கு வந்து வாச்சவன். இந்தா இதை கொண்டு போய் குப்பையில ஓடு. இந்த இழிப்புக்கு மட்டும் குறைச்சல் இல்லை. என்ன நம்பி இந்த நேரத்துக்கு என்ன வர சொல்லிருக்க? அம்மாக்கு ஏதோ உடம்பு சரியில்லையா? என்ன நம்பி, என்னாச்சு? அண்ணாமலை உன் அம்மான்றது உனக்கு நினைவு இருக்கா? நம்பி, மந்திரமூர்த்தியார் மருமகளானவன உனக்கு 2 கும்பு முளைச்சிருச்சா? இந்த அளவுக்கு சீப்பா பிஹேவ் பண்ணிருக்கேன், உனக்கு வெக்கமா இல்ல? நம்பி இல்ல நம்பி. என்ன என்ன இல்ல என்ன இல்ல? எத்தனை வாட்டி நான் படிச்சு சொல்லியிருக்கேன், வீட்டை விட்டு எங்கேயும் போகாது, எங்க போறதுன்னு எனக்கு ஃபோன் பண்ணி, எது வேணாலும் எனக்கு ஃபோன் பண்ணி, நான் வரேன்னு சொல்ல. நான் இதை விட்டுட்டு மெடிக்கல் ஷாப் கோயில்னு போயிருக்கேன். சரி கோயில் பண்ணி அங்கே உங்க அம்மா, சாரி உங்க அம்மான்னு சொல்லக்கூடாதுல்ல, அண்ணாமலை தான் உங்க அம்மா இல்லையே. எங்க அக்காவை மீட் பண்ணல, பார்த்து பேசாம பயந்து போயிருக்க வேண்டியதானே. இதை விட்டுட்டு பார்த்து நேருக்கு நேர் பயங்கரமா கத்தினியாம. நம்பி சார், ஜோதி அவங்க அம்மாவை கோவிலில் பார்த்த ஷாக்ல ஒரு எமோஷன்ல. என்ன சார் எமோஷன் ஆகிட்டா என்ன வேணாலும் பேசிடுவீங்களா? நீங்க அவங்களுக்கு சப்போர்ட் பண்றீங்களா? இல்லை சார், அது வந்து என்ன இல்லை சார் ஆமா, என்னமோ பெத்த அம்மாக்கும் வளர்ப்பு அம்மாக்கும் உள்ள வித்தியாசத்தை பட்டியல் போட்டு லா பாயிண்டோட சொன்னியாம. பெத்த அம்மா கூட இந்த அளவுக்கு வருத்தப்பட்டிருக்க மாட்டாங்க தெரியுமா உனக்கு? நீ அந்த வீட்டை விட்டு போனிய, அதுக்கப்புறம் எங்க அக்கா எந்த அளவுக்கு வருத்தப்பட்டாங்கன்னு உனக்கு தெரியுமா? சொல்லு. சாப்பிடாம தூங்காம ஒவ்வொரு வேலையும் செத்துக்கிட்டு இருந்தாங்க. எங்கடா உங்களுக்கு ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஏதோ ஆயிருமோன்னு பயந்துக்கிட்டு நான் கூட உண்மையை சொல்ல நினைச்சேன் தெரியுமா? இதெல்லாம் உனக்கு எங்க தெரிஞ்சிருக்க போகுது? இப்படி அழுது செஞ்ச தப்ப சரி பண்ணிட முடியாது ஜோதி. என்ன இப்போ உனக்கு விநாயகத்துக்கு கல்யாணம் பண்ணு தான் அந்த டிராமா ஆடிட்டு இருக்கோம். நீ கன்சீவ் ஆயிட்டன்ற ஒரே காரணத்துக்காக தான் சுப்பு உன் புருஷனை நடிச்சுக்கிட்டு இருக்கான். இப்படி ஒரு வாழ்க்கை உனக்கு அமைஞ்சோன்னா தலைகால புரிய மாறிட்டு இருக்கியா நீ? நீ ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு எவ்வளவு நல்ல பொண்ணு நினைச்சேன் தெரியுமா? நானு எல்லாத்தையும் ஒரு நிமிஷத்துல அழிச்சிட்டியா நீ. சிக், இவ்வளவு சீப்பான பொண்ணா இருந்தா உங்கள்கிட்ட பழகி இருக்க மாட்டேன், பேசியிருக்க மாட்டேன் நானு. ஆமா, கோயில நீ பாட்டுக்கு எங்க அக்காவை திட்டிட்டு வந்துட்ட, இப்போ நின்று அழுதுகிட்டு இருக்கியா? என்ன டிராமா ஆடிட்டு இருக்கியா என்கிட்ட நீ? ஏன் திட்டன்னு சொல்லு, ஏன் திட்டின? சார் நம்பி சார், ஜோதி அவங்க அம்மாவை கோயிலில் பார்த்ததுல இருந்து. நீ சும்மா இரு. அவருக்கு எங்க அம்மா அழறது மட்டும் தான் தெரியும். என் நிலைமை அவருக்கு புரியல. என்ன 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 புரியல, என்ன புரியல? நம்பி திட்டு நம்பி, நீ என்ன வேணா திட்டு நம்பி. அம்மா கிட்ட நான் அப்படி நடந்துக்கிட்டது தப்புதான். நீ கோயில கண்டபடி பேசிட்டு வந்துருவ, இப்ப இங்க வந்து என்ன நம்பி என்ன இப்படி திட்டுறன்னு கேப்ப. என்ன என்ன காரணம் சொல்லு, என்ன காரணம் சொல்லு. ஏ சுப்பு, உனக்கு தெரியுமா? சொல்லு. இங்க பார், நீ காரணத்தை சொல்லணும், இந்த ஜென்மத்துக்கு நான் உன்கிட்ட பேச மாட்டேன். நம்பி என்ன வேணா சொல்லு நம்பி, அதுக்கான உரிமை உனக்கு இருக்கு. பட் ப்ளீஸ் பேச மாட்டேன்னு மட்டும் சொல்லாத நம்பி. குரல போன்ல கேட்டுதான் என்ன நானே ஆறுதல் படுத்திக்கிறேன். எனக்கும் ஒரு உறவு இருக்குன்னு சந்தோஷப்பட்டுக்கிறேன். அம்மா கிட்ட நான் நடந்துக்கிட்டது தப்பு, ரொம்ப பெரிய தப்பு நம்பி. அதுக்கு திட்டுறதுக்காகவாவது டெய்லி எனக்கு ஃபோன் பண்ணு நம்பி. அம்மாவை நான் அப்படி பேசிட்டேன்றதுக்காக என்கிட்ட பேசாம மட்டும் இருந்துடாத நம்பி. ப்ளீஸ், இட்ஸ் a humble request. சுபுவா போலாம். சொல்லு நம்பி, ஜோதி எங்க இருக்கா? சொல்லு நம்பி, நீ தானே அவளை எங்க மறைச்சு வச்சிருக்க? ஆமா ஆமா ஆமா, நான் தான் ஜோதியை மறைச்சு வச்சிருக்கேன். போதுமா? அப்போ நான் சந்தேகப்பட்டது சரியா போச்சு. ஏன் அவளை இங்க மறைச்சு வைக்கணும்? ப்ளீஸ் ஜான்சி, என்ன எதுவும் கேட்காத. இப்போதைக்கு என்ன எதுவும் கேட்காத. ப்ளீஸ் லீவ் மீ அலோன் ப்ளீஸ். இல்ல, ஜோதி எங்க இருக்கான்னு எனக்கு தெரிஞ்சாகணும். சொல்லு.
ஜோதி எங்க இருக்கா? வேண்டான்னு சொல்றேன்ல, தயவு செஞ்சு வேண்டாம். ஏன் நம்பி? ஏன் மறுபடியும் மறைக்கணும்னு நினைக்கிறேன்? சொல்லு. அவ கங்காணையார் வீட்ல இருக்கா, போதுமா? அவர் வீட்ல எதுக்கு? கல்யாணம் பண்ணா புருஷன் வீட்ல தானே இருக்க முடியும். புருஷனா? ஆமா. அவ ஒரு 2வது பையன் சுப்புவை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டான். இவ்வளவு விஷயம் நடந்திருக்கு. ஏன் இதை எங்க எல்லார்கிட்ட இருந்து மறைச்ச? ஜான்சி, இப்போதைக்கு உனக்கு தெரிய வேண்டாம் ஜான்சி, ப்ளீஸ். அதுவும் மெயினா அக்காக்கு தெரிய வேண்டாம். ஏன் இன்னும் உனக்கு அம்மா மனசை கஷ்டப்படுத்தணுமா? ஐயோ முடியாது. அம்மா கிட்ட இந்த விஷயத்தை நான் சொல்லதான் போறேன். ஜான்சி இரு, இங்க பாரு. அக்கா கிட்ட இப்போதைக்கு சொல்லாத. நான் உங்ககிட்ட கெஞ்சி கேட்கறதா தான். என்னை பத்தி உனக்கு நல்லா தெரியும்ல. தயவு செஞ்சு இப்போதைக்கு அக்காட்ட சொல்லாத. ஏன் அவ அம்மாவை எப்படிலாம் அவமானப்படுத்தினா? எங்க அம்மா மேல இருக்கிற பாசம் கூட உடைக்கலையா நம்பி? வாய் மூடுறி. எனக்கு எங்க அக்கா மேல பாசம் இல்ல. அவ கோயில் அப்படி பேசிட்டு போனதும் இல்லாம ரோட்ல நிக்க வச்சு என்னெல்லாம் கேட்டான்னு உனக்கு தெரியுமா? ஜான்சி புரிஞ்சுக்க, நான் தப்பு பண்ண மாட்டேன்னு உனக்கு நல்லா தெரியும்ல. இப்போதைக்கு அக்காக்கு இந்த விஷயம் தெரிய வேண்டாம். அதுலயும் கங்காணியார் வீட்டுல ஜோதி இருக்கிறாங்கிறது தெரிய வேண்டாம். கங்காணியார் வீட்ல ஜோதி அங்க இருக்காளா? ஏன்டா இவ்வளவு நாள் இது மறைச்சு வச்ச? டேய், ஏன்டா மறைச்சு வச்ச? வேற என்னடா மறைச்சு வச்சிருக்க? அக்கா என்ன மன்னிச்சிருக்கா. அக்கா நான் உனக்கு துரோகம் நினைக்க மாட்டேன்க்கா. என்ன நம்புக்கா. நான் வேணும்னு பண்ணலக்கா. ஜோதிதான் சொன்னா உன்கிட்ட சொல்ல வேண்டான்னு. அம்மாக்கு தெரிஞ்ச இந்த கல்யாணம் நடக்காது. அப்படி கல்யாணம் நடக்கலன்னா அவ உயிரோட இருக்க மாட்டேன்னு சொன்னா. அதனாலதான்க்கா நானே இந்த கல்யாணத்தை நடத்தி வச்சேன். கல்யாணத்தை வேற நடத்தி வச்சிருக்கியா? அட பாவி. அப்பா அவ வீட்டை விட்டு போனதுல இருந்து கல்யாணம் வேற நடத்தி வச்சிருக்கேன். ஏன்டா என்கிட்ட மறைச்சு வச்ச? இதெல்லாம் மறைக்கிறதுக்கு உனக்கு எப்படி நான் தைரியம் வந்துச்சு? நாம எவ்வளவு கேட்டோம், எவ்வளவு கெஞ்சடா, அழுதோம். ஏன்டா இப்படி செஞ்ச? அக்கா இவ்வளவு பெரிய துரோகம் செஞ்சிருக்கியே. உன்ன அக்கா கைய ப்ளீஸ்க்கா என்ன நம்புக்கா. இல்ல பேசாதடா என்கிட்ட. அவ வேணா என்ன அம்மாவா நினைக்காம போல. ஆனா நான் இன்னும் அவளை என் பொண்ணாதான் நினைச்சிட்டு இருக்கேன். ஐயோ, நான் ஜோதியை பார்க்கணும் ஜான்சி. அக்கா அங்க போவாதக்கா, உனக்கு மரியாதை கிடைக்காது. மரியாதை நீ எனக்கு கொடுத்தியா? மரியாதையை பத்தி பேசுற போடா. என்கிட்ட பேசாத. இல்ல, நான் அவளுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் இருக்கு. நான் செய்வேன். நான் அவளை போய் பார்ப்பேன். சரி நானும் வரேன். என் கூட பேசாத. என்ன மரியம், தாயத்தையே பார்த்துட்டு இருக்கீங்க? இல்லையே. தாயத்துக்கு மேலே ஒன்றும் எழுதியிருக்காது. அதுக்குள்ளே இருக்கிற சக்தி தான் வேலை செய்யும். எனக்கு என்னவோ இதிலெல்லாம் நம்பிக்கை இல்லைங்க. அன்பு, பாசம் இதெல்லாம் மனசை பொறுத்து வரும்னு சொல்லுவாங்க. தாயத்து கட்டுறதுனால வருமா? இந்த பாருங்க மரியம், எது செஞ்சாலும் மனசில் ஒரு நம்பிக்கையோடு செய்யணும். அடூர் பாபாவை நம்பி எத்தனை பேர் இருக்காங்க. நீங்கள் கவலையே படாதீங்க. இந்த தாயத்தை எப்படிப்பட்ட மனசையும் கரைய வைக்கும். என்னவோ சொல்கிறீங்க. பாப்போமா? இப்போவே பாப்போமா? இந்த பிரெட் ஜாம், பிளாக் காஃபி எல்லாமே அண்ணனுக்கு தான். நீங்களே கொண்டு போய் கொடுங்க. தாயத்தை எப்படி வேலை செய்யுதுன்னு பார்ப்போம். எங்கே இருக்காரு? மேலே தான் இருக்காரு. ஐயோ, மேலேயா? நான் போலுங்க. என்ன மரியம் இப்படி பயந்தா எப்படி? படூர் பாபாவோட சக்தி என்னன்னு தெரிய வேண்டாமா? போங்க.
வேண்டாங்க. சொன்னா கேளுங்க மரியம், போங்க. பிடிங்க, போங்க. என்ன இது வர்கீஸ் நர்கீஸ் பிரெட் ஆம்லெட்லாம் கொடுத்தாங்க. ம் மரியம், நீங்க சாப்பிட்டீங்களா? இல்ல நீங்க நான் அப்புறமா. என்ன அங்கேயே நிற்கிறீங்க? வாங்க. உங்களுக்கு ஜாம் இது போதுமா இல்லை இன்னும் கொஞ்சம்? இல்ல நீங்க சாப்பிடுங்க, நான் அப்புறமா. இல்லை நீங்கள். நான் போட்டுக்கிறேனே. சரி, ஓகே. இந்த ம் ஆம்லெட்டுக்கு ஜாம் போட்டால் நல்லா இருக்காது, பிரெட்டுக்கு ஜாம் போட்டால் தான் நல்லாயிருக்கும். நகேஷ், ஏன் அங்கே நிற்கிற? வா வாமா. அண்ணா, இங்கே வா. இல்லை, நான் அப்பவே சாப்பிட்டுட்டேன். நீங்க சாப்பிடுங்க. ஒரே ஸ்லைஸுக்கு ரொம்ப நேரம் ஜாம் போட்டாலும் நல்லா இருக்காது. என்னாச்சு, ஏன் இப்படி தடுமாறுறீங்க? ஓஹோ, புரிஞ்சுது. எப்பவுமே எரிஞ்சு விடுவானே, இன்னைக்கு ஏன் இவ்வளோ சாஃப்டாக பேசுகிறானேன்னு யோசிக்கிறீங்களா? அது வேற ஒன்றும் இல்லைங்க. என் மனசில் ஒரு சின்ன உறுத்தல். ஆனால் அதை எப்படி சொல்கிறதுன்னு தான் எனக்கு தெரியல. அன்னைக்கு நம்ம எல்லாரும் சேர்ந்து வெளியில் போகிறதா இருந்தது. ஆனால் எனக்கு ஒரு ஃபோன் கால் வந்ததுக்கப்புறம் நான் சொல்லாமல் கொள்ளாமல் புறப்பட்டு போயிட்டேன். அதனால தான் நான் உங்ககிட்ட அன்பாக நடந்துக்கிறேன்னு மட்டும் நீங்கள் நினைக்காதீங்க. அன்பை செலுத்துறதுலையும் சரி, அன்பை வாங்குறதுலையும் சரி, லாபம்தான். ரெண்டுமே லாபம்தான். அன்னைக்கு சூழ்நிலை நம்மளால வெளியில் போக முடியல. நீங்கள் சென்னையை சுற்றி பார்க்கணும் தான் ஊர்லேருந்து வந்திருக்கீங்க. நிச்சயமாக நானே உங்களை கூட்டிகிட்டு போய் ஊரெல்லாம் சுற்றி காட்டுறேன். ஓகே? அதான் சுற்றி காட்டுறேன்னு சொல்லிட்டேன்ல. சாப்பிடுங்க. இல்லை, சாப்பிட்டுட்டேன், ஃபுல் ஆயிடுச்சு. சாப்பிடவே இல்லை, வயிறு நிறைஞ்சிச்சுன்றீங்க.
ஆமா, எதுக்காக அடிக்கடி கையை பார்த்துட்டு இருக்கீங்க? இல்ல அது கையில் ஏதோ உரிச்சிச்சு. எனக்கும் தான் கையில் உறுத்திட்டு இருக்கு. உங்களால் அடிக்கடி நானும் என் கையை தான் பார்த்துட்டு இருக்கேன். சாப்பிடுங்க. மரியம், ஒட்டிட்டு இருந்தது. அண்ணாமலை, என்ன திடீர்னு? சரி, பாபா உள்ள வா. வாமா. ஜோதி, ஜோதி, என்ன? உங்க அம்மா கீழே வந்திருக்காங்க ஜோதி. அம்மாவா? ஆமா. கீழையா? ஆமா, போ. என்னம்மா திடீர்னு சொல்லாமல் கொள்ளாமல் என் வீடு தேடி? ம், ஏன் புதுசாக பத்திரிகையில் என்னை பற்றி ஏதாவது எழுத போறியா? என் பொண்ணு ஜோதி உங்க வீட்டில் மருமகளா இருக்கான்னு நான் இப்பதான் கேள்விப்பட்டேன். அவளுக்கு முறைப்படியா கல்யாணம் நடந்துச்சான்னு தெரியல. உன் பொண்ணுக்கு முறைப்படி கல்யாணம் நடந்ததா இல்லையா எனக்கு தெரியாது. இது உன் பொண்ணு ஜோதியா? இவ்வளோ உன் பொண்ணு தானே? உன் பொண்ணு இந்த வீட்டுக்கு மருமகளா? என் மருமக பேரும் ஜோதி தான். ஜோதி, அண்ணாமலைக்கு சாப்பிட ஏதாவது கொண்டு வா. வாமா அண்ணாமலை, எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேம்மா. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா. நானும் நல்லா இருக்கேன். சுப்பு, ஓ மருமக பிள்ளை.
ஆழ்வார்குறிச்சியில் வீடு வீடாக போய் வைத்தியம் பார்த்தவன் நான். பட்டாளத்தார் குடும்பம் எங்க, நான் எங்க? நான் ஒரு சாதாரண ஆள். உன் பொண்ணு இந்த வீட்டுக்கு. இந்த பாருங்க, நீங்க மனசுல ஏதோ வச்சு பேசுறீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். என் பொண்ணு ஜோதிக்கு முறைப்படியா கல்யாணம் நடக்கல, அதனால சீர் செய்யலான்னு வந்திருக்கேன். நீ போய் கொண்டு வா. சீரா? இந்த பாருமா, அண்ணாமலையார் புண்ணியத்தில் இப்போ இந்த வீட்டில் பணத்துக்கு எந்த பஞ்சமும் கிடையாது. என் பையன் அவன் பொண்டாட்டிய ராணி மாதிரி வச்சுக்கிட்டு இருக்கான். யாரும் எந்த சீரும் இந்த வீட்டுக்கு கொண்டு வர வேண்டிய அவசியம் கிடையாது. இதுக்கு மேலே நான் எதுவும் பேச விரும்பல. மாப்பிள்ள, என்ன இதெல்லாம்? யாரை கொண்டு வந்திருக்கீங்க? எல்லாம் உனக்கு சேர வேண்டிய சீர். எனக்கா? நான் உங்களுக்கு கேட்கவே இல்லை. எனக்கு இந்த சீரெல்லாம் எதுவும் வேண்டாம். ஜோதி, என்னம்மா பேசிட்டு இருக்க? அம்மா கிட்ட பேசுற பாட்டி, ப்ளீஸ் நீங்க பேச வேண்டாம். அன்னைக்கு உங்ககிட்ட கோயில படிச்சு படிச்சு சொன்னது எதுவும் மண்டையில் ஏறலையா? நான் சந்தோஷமா இருக்கிறது உங்க யாருக்கும் பிடிக்கல. உங்க யாருக்கும் படக்கூடாதுன்னு சொல்லி தானே யாருக்கும் தெரியாம கல்யாணம் பண்ணி இங்க வந்து வாழ்ந்துட்டு இருக்கேன். எதுக்கு சும்மா சும்மா தொந்தரவு பண்ணிட்டே இருக்கீங்க? ஏய், என்னடி பேசிட்டு இருக்க நீ? ஜான்சி, நீ பேச வேண்டாம். ஜான்சி, ஜோதி என்னாச்சு? ஜோதி நீங்களும் இந்த தலையிட வேண்டாம். சீரு கொண்டு வந்திருக்காங்களா? சீரு நான் என்னமோ இதெல்லாம் கேட்ட மாதிரி. என் பீரோ வந்து திறந்து பாக்குறீங்களா? அடுக்கடுக்கா எவ்வளவு புடவை இருக்கு, எவ்வளவு நகை இருக்குன்னு. உன்னை இந்த வீட்டில் நல்லா வச்சிருக்காங்கன்னு கேட்குறப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா இதெல்லாம் நான் செய்ய வேண்டிய கடமை, முறை. நாளைக்கு இந்த வீட்டுக்கு இன்னொரு மருமக வந்தானா உன்னை குத்தி காட்டுற மாதிரி இருக்கக்கூடாது இல்லையா? எனக்கு அப்படி ஒரு நிலைமை வந்ததுன்னா உங்களுக்கு சொல்லி அனுப்புறேன். அப்ப தூக்கிட்டு வாங்க இந்த சீரெல்லாம். இப்ப எனக்கு எதுவுமே வேண்டாம், நீங்க எடுத்துட்டு போலாம். ஏய், வாய் மூடி. யார்கிட்ட பேசுறோம் தெரிஞ்சுதான் பேசிட்டு இருக்கியா? யார பார்த்து வெளியே போக சொல்ற? வாய் மூடி போடி. உன்னை பார்க்க வந்த மாதிரி எங்களை சொல்லணும். ஜான்சி, நாங்க இங்க சீர் கொடுக்க வந்திருக்கோம், எதையும் எடுத்துட்டு போக வரல. நாங்க வரோமா? ஐயோ அண்ணாமலை, அதுக்கு தான் அப்பவே சொன்னேன் இவளை பார்க்க வர வேண்டாம். நன்றி கெட்டவமா அவ. பைத்தியம். அண்ணாமலை, நான் நன்றி கெட்டவதான். என்னடா வேண்டாம், யாரும் இனிமேல் பார்க்க வர வேண்டாம். ஐயோ ஜோதி, ஜோதி பாருங்கம்மா அவளை. எப்படி மாறினா பாருங்கம்மா. நீங்க வாங்கம்மா போலாம். நம்ம இங்க இருக்க வேண்டாம். வாங்கம்மா. இல்ல காரியம் பண்ணிட்டு இருக்க. என்னம்மா இதெல்லாம்? என்ன காரியம் பண்ணிட்டு இருக்க? ஒரு புள்ளதாச்சி பொண்ணு பண்ற காரியமா இது? அம்மா உன்னை பாக்குறதுக்காக வீடு தேடி வந்திருக்காங்க. அவங்க கிட்ட இப்படியே பேசுறது? ஆமா, அப்படிதான் பேசுவேன். நான் இனிமே அப்படிதான் பேசுவேன். எனக்குள்ள என்ன இருக்கு, எவ்வளவு இருக்குன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். தயவு செஞ்சு நீங்க யாரும் இந்த விஷயத்துல இனிமே தலையிட வேண்டாம் ப்ளீஸ். என்னமோ அர்ஜென்ட்டாக பேசணும்னு சொல்லி ஜீவா ஃபோன் பண்ணியிருந்தா. என்ன விஷயம்? ஜீவாக்கு உடனே கல்யாணம் ஏற்பாடு பண்ணோம். அன்னைக்கு நீங்கள் யாரோ சக்திவேல்னு சொன்னீங்கல்ல, அவங்க வீட்டுக்கு போனோம். அதுக்கு உடனே ஏற்பாடு பண்ணுங்க. என்ன திடீர்னு இந்த முடிவு? நீங்கள் தானே சொன்னீங்க உள்ளூர் மாப்பிள்ளை வேண்டாம், ஜீவாவுக்கு வெளியூரில் ஒரு மாப்பிள்ளை பார்த்துருக்கேன், அவளை அங்கேயே கல்யாணம் பண்ணி கொடுத்துடலான்னு. இப்போ ஏன் திடீர்னு முடிவை மாற்றிட்டீங்க? ஓஹோ, ஜோதி கோயிலை பார்த்து உங்களை அப்படி பேசுனதுனால இந்த மாதிரி திடீர்னு ஒரு எமோஷனலான முடிவு அதானே? உங்களுக்கு வேற வேலையே இல்லையா? நான் எது செஞ்சாலும் எது பேசினாலும் எந்த முடிவு எடுத்தாலும் அது என்னமோ புரியாத வார்த்தை ஒன்று வச்சிருக்கீங்களா, இமோஷனல்னு. அது சொல்லி ஏன் என்ன தட்டி வைக்கிறீங்க? நான் இந்த வீட்டுல 12 வருஷமா ஒரு வேலைக்காரியா தான் இருக்கேன். இந்த வீட்டுல இருந்தாரு கதிரேசன், என்னை காப்பாத்தி இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து எனக்கு ஆதரவு கொடுத்தாரு. நானும் என் பொண்ணு நல்லா இருக்கோம்னா இந்த சூரியன் பத்திரிக்கைனாலையும் தெரிஞ்சோ தெரியாமல நீங்க ஒரு ஃப்ரெண்டா இருக்கீங்களே, அதனாலதான். என் அண்ணா சொன்ன மாதிரி எனக்கு யாருமே இல்லைன்னு
யாருமே இல்ல அன்பர். இந்த பொண்ணுங்க கல்யாணம் முடிச்ச கையோட இந்த ஊரை விட்டு ஏன் இந்த நாட்டை விட்டே போயிடலான்னு முடிவு பண்ணிருக்கேன். என்னை யாரு தப்பா நினைச்சாலும் எனக்கு கவலை இல்லை. சக்தி குடும்பம் ஒரு நல்ல குடும்பமா இருந்ததுன்னா ஜீவாக்கு உடனே கல்யாணம் பண்ணி வைக்கணும். ஏன்னா நாளைக்கு அந்த பொண்ணை என்னை பார்த்து நீங்க எனக்காக என்ன பண்ணீங்க, உங்களுக்கு என்ன உரிமை இருக்கு, நீங்க யாருன்னு என்னை பார்த்து திட்டணும் இல்ல. அதுக்காகவாவது ஒரு நல்ல குடும்பமா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும். இல்லைண்ணா நீங்க எதுவும் பேசாதீங்க, நான் சொல்றதை மட்டும் செய்யுங்க. சக்தி விட்டு போறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க, அவ்வளவுதான். இந்த பொம்பளைங்களை என்னால் புரிஞ்சுக்க முடியல. நம்மள பயமா இருக்கு. எந்த நேரத்தில் எப்படி பேசுவாங்கன்னு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. இல்ல உங்களுக்கு அப்படி என்ன புரியல? நீங்க சொன்ன மாதிரி அன்னைக்கு நான் ஜீவா கிட்ட பேசினேன். சக்தியை பிடிச்சிருக்கான்னு கேட்டேன். எனக்கு கல்யாணமே வேணான்னு சொல்றாவ. நான் ஒரு வேளை கல்யாணம் பண்ணிக்கிட்டா எனக்கு தீபாவுக்கு நல்ல பிரச்சனை வரும், அதனால எனக்கு கல்யாணமே வேணான்னு சொல்றாவ. அதுக்கப்புறம் நானும் யோசிச்சு பார்த்தேன். நீங்கள் சொன்ன மாதிரி ஜீவாவுக்கு வெளியூர் மாப்பிள்ளை கல்யாணம் பண்ணி வச்சாதான் பெட்டர்னு எனக்கும் தோணுச்சு. அதனால தான் இந்த சக்தி விஷயத்தை அப்படியே ஆற போட்டேன். அப்ப ஜீவா சக்தியை விரும்பலையா? ஜீவா சக்தியை விரும்புகிறான் நம்மள, ஆனால் பயப்படுறா. இது பாருங்க, ஜீவா விஷயத்தில் நம்ம அவசரப்பட வேண்டாம். இந்த கல்யாண விஷயத்தை கொஞ்ச நாளைக்கு அப்படியே விட்டுருவோம். அதுக்கப்புறம் ஜீவா விருப்பப்பட்டா சக்தி இல்லை நீங்கள் சொல்கிற மாதிரி வெளியூர் மாப்பிள்ளையான்னு முடிவு பண்ணுவோம். ஜீவா நல்ல பண்ண நம்மளை, நம்ம சொல்கிறதுக்கு அவன் மறுபேச்சு பேச மாட்டான். அதனால அவசரப்பட வேண்டாம். இல்லை, அந்த பேங்காக் மாப்பிள்ளை வெளிநாட்டிலேருந்து வரதுக்கு 2 மாதம் ஆகுமா? அது வரைக்கும் என்னால் காத்துட்டு இருக்க முடியாது. நாங்கள் சக்தி வீட்டுக்கு போய் பேசி உடனே கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணலாம். உடனே சக்தி வீட்டுக்கு போகிறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. நான் சொல்கிறது நீங்கள் போய் ஏற்பாடு பண்ணுங்க அன்வர், போங்க. என்ன விஷயம்? நிறைய விஷயம் இருக்கு. இதை பாருங்க, அன்னைக்கு தமிழரசி வீட்டில் நீங்கள் நடித்த விஷயம் எங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சால் உங்களை உண்டு இல்லைன்னு பண்ணிடுவார். மறுபடியும் பிரச்சனை பண்ணாதீங்க, போங்க போய் வேலையை பாருங்கள். இதை பாருங்கள் சந்தானம், நான் பேசுறது செய்யறது எல்லாமே தமிழரசிக்காக தான், அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீ பேசுறது செய்யறது எல்லாமே தமிழரசிக்காக தான் எனக்கு நல்லா தெரியும். தெரியும்ல, அப்போ விடுங்க. இது அதான் நான் பேசுறது செய்யறது எல்லாமே தமிழரசிக்காக தான் உங்களுக்கு தெரியும்ல, அப்போ தமிழரசி விட்டு இங்கேருந்து போங்க. விட்டுட்டு போக தான் போகிறேன். போகிறதுக்கு முன்னாடி ஒரு காரியம் பண்ணணும். என்ன? அந்த குணம் எங்கடா? எந்த குணா? சும்மா நடிக்கிற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. குணம் உன் கஸ்டடி தான் இருக்கான்னு எனக்கு நல்லா தெரியும். இதை பாருங்க சந்தானம், நீங்கள் ஒருத்தனை தேடுறீங்கன்னா அவன் கிரிமினலாக தான் இருப்பான். இந்த கிரிமினல் முல்லை மாதிரி முடிச்சு வைக்க கேட்பாரி இவங்களோடலாம் நான் சகவாசமே வச்சுக்கிறது இல்லை. நான் ரொம்ப நல்லவங்க, பொண்ணுங்களோட அன்பான என்னங்கிறதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். குணா யாருன்னு எனக்கு தெரியாது. நீ ஒரு ஆம்பளையா இருந்தா குணாவை என் முன்னாடி நிறுத்திட்டு போடா. குணா யாருன்னே தெரியாதுங்கிற அவனை கொண்டு வந்து முன்னாடி நிறுத்தினா என்ன அர்த்தம்? சரி, குணா ஓரமாக விடுங்க. நல்ல ஆம்பளையான்னு கேட்டிங்கல்ல, நான் நல்ல ஆம்பளையா இல்லையான்னு மோதி பத்தலாமா? நான் போலீஸ்காரன்டா, என்கிட்ட விளையாடுற வேலையில வச்சுக்காத. நீ யோக்கியமானவனா இருந்தா, ஒரு ஆம்பளையா இருந்தா என் மேல கை வைடா. குணாவை வச்சு என் வாழ்க்கையில விளையாடணும்னு நினைச்ச உன்னையும் அந்த குணாவையும் குழி தோண்டி புதைச்சிருவேன். சரி, நீங்க சொன்ன இந்த விஷயத்தெல்லாம் ஒரு வார்த்தை விடாம தமிழரசி கிட்ட சொல்றேன், அவங்க முடிவு பண்ணிட்டோம். என்னடா சும்மா தமிழரசிங்கிற? நேரடியா கேக்குறேன்டா. ஹரா அடிடா அடிடா. சந்தானம், நீ எதுக்கு இவ்வளவு தூரம் பேசிட்டு இருக்கேன்னு எனக்கு நல்லா தெரியும். யூனிஃபார்ம்ல இருக்க, இப்போ உன் மேலே கை வச்சுன்னா போலீஸ் கேஸ் போட்டு உள்ள தள்ளுவேன். வைக்க மாட்டேன். குணா யாருன்னு எனக்கு தெரியாது, நீ கிளம்பலாம்.
நான் தான் விநாயகம் பேசுகிறேன். குணா அங்கே தானே இருக்கான்? சரி, அவனை எங்கேயும் வெளியே விட்டுறது. இது பார், டீ காஃபி சாப்பிட கூட அவன் வெளியே போகக்கூடாது. அந்த ரூம்லேயே இருக்கணும். அவனுக்கு வேண்டியதெல்லாம் ரூம்லேயே கொண்டு வந்து கொடு. புரியுதா? போன வை. அதான் வந்துட்டே இருக்கேன்ல, அதுக்குள்ளே ஃபோன் பண்ணுமா? என்ன அவ்வளோ அவசரம்? இல்லை, எனக்கு ஆஃபீஸ்க்கு போயே ஆகணும். போகிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லிட்டு போகலான்னு தான். என்ன விஷயம் சொல்லு. ஜீவா கல்யாண விஷயமா மாப்பிள்ளை வீட்டுக்கு போகிறோம். நீங்களும் கூட வந்தீங்கன்னா நல்லா இருக்கும். இதை ஃபோன்லேயே எங்கிட்ட கேட்டுக்கலாமே. அப்போவே வரமாட்டேன்னு சொல்லியிருப்பேன்ல. ஏங்க? கோயிலில் வச்சு ஜோதி உன்னை பற்றி அப்படி பேசுனதுக்கப்புறம் இந்த வீட்டு வாசப்படி முதிக்கிறதுக்கே எனக்கு கோச்சமாக இருக்கு. எப்படியோ அதுங்களை வளர்த்து ஆளாக்கிட்டேன். சட்டு போட்டு கல்யாணத்தை முடிச்சுட்டு பேசாமல் கூட வந்துடும். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், ஜான்சி நம்பி கல்யாண விஷயமா என்கிட்ட சொன்னேன்ல, அவசரப்படாத, யோசனை பண்ணி முடிவு பண்ணு. அண்ணன், நீங்கள் நினைக்கிற மாதிரி ஜீவாவும் ஜான்சி அந்த மாதிரி பொண்ணுங்க இல்லை. ரொம்ப நல்ல பசங்க. அன்னைக்கு ஜோதி அப்படி பேசினானா என்னால் நம்பவே முடியல. அவள் அந்த மாதிரி பொண்ணு இல்லைண்ணே. அது இப்போ நினச்சா கூட எனக்கு ஆச்சரியமாக இருக்கு. உன்னை புரிஞ்சிக்கவே முடியலம்மா. சரி சரி, வா, உன்னை ஆஃபீஸில் இறக்கி விட்டு நான் அப்படியே போகிறேன். இல்லைண்ணே, இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லு. நீங்கள் கங்காணியார் வீட்டுக்கு ஒரு வாட்டி போய் பேசுனீங்கன்னா நல்லா இருக்கும். எதுக்கு? ஜோதி என்னதான் தப்பு பண்ணியிருந்தாலும், வீட்டை விட்டு ஓடி போயிருந்தாலும், அவளுக்குன்னு முறையாக நடக்க வேண்டிய காரியம் இருக்கு இல்லையா? அவள் கோயிலில் கல்யாணம் பண்ணிக்கிட்டாலோ, ரெஜிஸ்டார் ஆஃபீஸில் பண்ணிக்கிட்டாலோ, மாலையை மாற்றிக்கிட்டாங்களோ எதுவுமே எனக்கு தெரியாது. அதனால் முறைப்படியாக கல்யாணம் பண்ணி வச்சா நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது. இதெல்லாம் தேவைதானா? என்னை கேட்டால் ஜோதி நீ அடியோடு மறந்துடு. இல்லைண்ணே, என் வயிற்றுல பிறக்கலைனாலும் நான் இன்னும் அவளை சூர்யாவோட அக்காவை தான் நினச்சிட்டு இருக்கேன். அந்த பொண்ணுக்கு தலையில் போடுற கிளிப்பில் இருந்து வைர நெக்லஸ், புடவை, குடும்ப வாழ்க்கைக்கு என்னென்ன தேவையோ எல்லாம் வாங்கி வச்சிருக்கேன். நாளைக்கு மாப்பிள்ளை வீட்டிலேருந்து ஒரு கார் கேட்டால் கூட கொடுப்பேன். என்ன ஏன்னா புகுந்த வீட்டில் நாளைக்கு ஜோதியை கையை விரிச்சிட்டு வந்தவ அப்படி இப்படின்னு சொன்ன அவன் மனசு எவ்வளோ கஷ்டப்படும் சொல்லுங்க. என் அப்பா அம்மா உயிரோடு இருந்திருந்தா இப்படி ஒரு நிலைமை வந்திருக்குமான்னு அதை நினச்சி ஒரு சொட்டு கண்ணீர் விட்டால் கூட நான் நல்லா இருக்க மாட்டேன். நாங்கள் செய்ய வேண்டிய கடமையை செஞ்சுடுவோம். நீங்கள் கண்காணியரை பார்த்துடுங்க. நான் அன்வரை அனுப்பலான்னு தான் இருந்தேன். ஆனால் அவருக்கு தான் அன்வரை பிடிக்காது. நீங்கள் சொன்னீங்கன்னா அவர் கேட்பாரு. போய் பேசுங்கண்ணே. என் தங்கச்சிக்காக நான் பேசுகிறேன். வா. ஐயா, என்ன இருந்தாலும் நம்ம தவசி ஐயா, சண்டை கிண்டை போட்டுறாதீங்க ஐயா. உங்களை நான் எப்படி கூப்பிடுறது? கங்காணியார்னு கூப்பிடவா, இல்லை மந்திரமூர்த்தியார்னு கூப்பிடவா? கங்காணியார்னு கூப்பிட்டா உங்களுக்கு பிடிக்காதுன்னு அண்ணாமலை சொன்னான். எனக்கு ஒன்றும் ஆட்சேபணி இல்லை. உங்களை துரத்தவோ விரட்டவோ நான் விரும்பலை. நான் உங்களை மந்திரமூர்த்தியார்னே கூப்பிடுறேன். சொல்லுங்க தவசி. இந்த பாருங்க, நான் யார்கிட்ட வேணாலும் எப்படி வேணாலும் பேசுவேன். ஆனால் உங்ககிட்ட அப்படி பேச விரும்பலை. நான் என்ன செய்யணும் சொல்லுங்க. அண்ணாமலை பொண்ணு ஜோதி உங்கள் பையனை கல்யாணம் பண்ணியிருக்கா. அந்த பொண்ணு அவங்க அம்மாவே ஒரு மாதிரி எடுத்தறிஞ்சு பேசிட்டா. என்ன இருந்தாலும் வளர்த்தவில்லையா, 5 வயசுலேருந்து அதில் படிக்க வச்சு ஆளாக்கி ஒரு நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு ஆசைப்பட்டா. அதுக்காக புருஷனை கூட ஒதுக்கி வச்சு வாழ்ந்துட்டுருக்கா. ஆனால் இதுங்களுக்கு அது புரியல. எப்படியோ கல்யாணத்தை பண்ணிட்டாலும் முறைப்படி ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கணும்னு ஆசைப்படுறா. ஒரு அம்மாவோட கடுமையாக நினைக்கிறான். திருப்பதியில் அவங்க கல்யாணத்தை பண்ணிட்டா கூட ஊரறிய அதுங்களுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கணும்னு விருப்பப்படுறா. நீங்கள் சரின்னு சொன்னால் மற்ற ஏற்பாடுகள் செய்கிறதுக்கு வாசியாக இருக்கும்.
பச்சை ஐயா போய் அவங்க 2 பேரையும் கூட்டுவாங்க. சரிங்க. தவசி, இதுக்கு நான் என்ன சொல்லுவேன்? ஜோதி இந்த வீட்டு மருமகளா? சுப்பு அவ கழுத்துல தாலி கட்டினான்னு சொல்றாங்க. அவ இந்த வீட்டில் இருக்கா, ஆனா அவளை நான் மருமகளா ஏத்துக்கல. அவங்களே வராங்க, அவங்க 2 பேர்ட்டையும் பேசுங்க. அவங்க சம்மதம்னு சொன்னா இந்த கல்யாணத்தை நடத்திக்கங்க. எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை. அது என்ன செலவு என்னன்னு சொல்லுங்க, நான் செய்கிறேன். ஆனால் இந்த கல்யாணத்துக்கு நான் வரமாட்டேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்க கங்கணியரே? உங்கள் தங்கச்சிக்கிட்ட சம்பந்தம் வச்சுக்கிற அளவுக்கு எனக்கு தகுதி இல்லை. நீ எங்களை மறந்துட்டாலும் எங்களால் உன்னை மறக்க முடியல. உனக்கும் மாப்பிள்ளைக்கும் உங்கள் பேர் என்னங்க? சுப்பு. சுப்புவுக்கும் உனக்கும் ஊரறிய கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு அம்மா ஆசைப்படுறா. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மாப்பிள்ள? ஏம்மா? இதை பாருங்க, உங்களுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. உங்க தங்கச்சி வேணா என்னை வளர்த்துருக்கலாம், ஆளாக்கிருக்கலாம். அந்த வீட்டில் இருந்த வரைக்கும் நான் நிம்மதியாவே இல்லை. நான் கெட்டு ஒழிஞ்சதுக்கு காரணமே உங்க தங்கச்சி தான். நான் இந்த வீட்டில் நிம்மதியா இருக்கேன், சந்தோஷமா இருக்கேன். திரும்பவும் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், அதை பண்ணி வைக்கிறேன்னு என் சந்தோஷத்தை கெடுத்துறாதீங்க. போயிட்டு வாங்க. பாசமாக வளர்த்த அம்மாவே எப்போ அம்மான்னு சொல்லாமல் என் தங்கச்சின்னு சொன்னியோ, அதுக்கப்புறம் நீ என்ன பேசினேன்னு என் காதல் விடலம்மா. என் தங்கச்சி தப்பு பண்ணிட்டா. நீ ஏன் மாளற? அழ வேண்டியவ என் தங்கச்சி. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.